வியப்பில் ஆழ்த்திய விஜய் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாகும் படம். இந்திய திரையுலகமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் ஒரு கூட்டணி என்றால் விஜய் வெற்றிமாறன் கூட்டணி தான். இவங்க ரெண்டு பேருமே இணைய போறாங்க அப்படிங்கிறது என்று அப்படின்னு பல வருஷங்களாவே சொல்லப்பட்டு வருது. தற்பொழுது இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான இயக்குனரா வலம் வருபவர் வெற்றிமாறன். இவரின் ஒவ்வொரு படங்களுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. இதுவரை 5 படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாலும் ஒவ்வொரு படமும் பல விருதுகளையும் பல பாராட்டுகளையும் தொடர்ந்து பெற்று வருது. இவரது இயக்கத்துல நடிக்க பல நடிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் தளபதி விஜய்க்காக ஒரு கதையை தயார் செய்து வைத்து அதற்கான நேரத்தை பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இவர் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை பிஸியா இருந்துட்டு வரதுனால தளபதி விஜயும் தொடர்ந்து 2 படங்கள்ல கமிட் ஆகி விட்டதனாலும் இவர்கள் கூட்டணி அடுத்த வருஷத்துல அமைய வாய்ப்பிருப்பதா தெரிகிறது. ஆனாலும் இவர்கள் இணையும் படத்தை பற்றிய சுவாரஸ்ய செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்குது. இவர்கள் கூட்டணியில உருவாகும் படம் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தற்பொழுது தளபதி விஜய் அவங்க நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல பீஸ் படத்துல நடிச்சிட்டு வராரு. அடுத்ததா வம்சி படிப்பள்ளி இயக்கத்துல விஜய் 66 படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தின் அறிவிப்பு சமீபத்துல அதிகாரப்பூர்வமா வெளியாச்சு. அடுத்ததா மறுபடியும் விஜய் 67 படத்திற்காக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விஜய் இணைகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா விஜய் விரைவில் இயக்குனர் வெற்றிமாறன் கூட புதிய படத்துல இணைகிறார். வெற்றிமாறன் சமீபத்துல அளித்த பேட்டியில என் பக்கம் தான் தாமதமாகுது, விஜய் தரப்புல நீங்க முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார்ல விஜய் சாரோட படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால இப்போ இருக்கிற படங்களை முடிச்சிட்டு விஜய் சார் கூட படம் பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு உற்சாகத்தோட தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து நாவல்களை திரைப்படமா உருவாக்குவதில் வல்லவரா இருந்துட்டு வராரு வெற்றிமாறன். தளபதி விஜய்க்கும் இது போல நாவல் கதையை தான் படமா எடுக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கோட்டா நீலிமா எழுதிய ஷூஸ் ஆஃப் த டெட் நாவலின் உரிமையை வெற்றிமாறன் வாங்கியிருக்காரு. விஜயை வைத்து இத படமாக்க அவர் திட்டமிட்டு இருப்பதா சொல்லப்படுது. லாக்க வெக்கை நாவலை படமாக்கிய வெற்றிமாறன் சீசு செல்லப்பாவின் பாடிவாசல் நாவலை அதே பேர்ல சூர்யாவை வைத்து படமாக்குறாரு. தற்பொழுது இவர் இயக்கி வரும் விடுதலை படமும் ஜெயமோகனின் சிறுகதையை தழுவிய எடுக்கப்படுது. கோட்டா நீலிமா எழுதிய 2013 வெளிவந்த நாவல் ஷூஸ் ஆஃப் த டெட் கடன் தொல்லையால ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். அவரது விதவை மனைவி நஷ்ட ஈடு கேட்டு போராடுறாங்க. அரசியல் சக்திகள் தொடர்ந்து அவரது கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. இறந்து போன விவசாயியின் தம்பி எப்படி சட்ட போராட்டத்தின் மூலம் நீதி பெற்று தருகிறார் என்பது கதை. ஒரு எளிய விவசாயியின் போராட்டம் அதிகாரமிக்க ஒரு அரசியல்வாதியை எப்படி அம்பலப்படுத்துகிறது என்பது நாவலின் பிரதானமான சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாவலை படமாக்கும் உரிமையை வெற்றிமாறன் வாங்கியிருக்காரு. வெக்கை நாவலையே அசுரன் அப்படின்னு கமர்ஷியல் படமா எடுத்தவர் வெற்றிமாறன். நீலிமாவின் நாவலை விஜய் போன்ற மாஸ் ஹீரோக்காக மாற்றுவது பெரிய விஷயம் இல்ல. நாவலின் கதையை கேட்ட விஜய் நடிக்க சம்மதம் தெரிவித்திருப்பதா சொல்லப்படுது. மிக விரைவில் நீலிமாவின் நாவலின் ஹீரோ யார் என்பது அறிவிக்கப்பட இருக்குது. தளபதி விஜய் வெற்றிமாறன் இணையும் படத்துக்கு கருடா அப்படின்னு பெயர் வச்சிருப்பதா ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. இதற்காக ரசிகர்கள் உருவாக்கிய போஸ்டர்களும் இணையதளங்கள்ல வைரல் ஆகி வருது. சமீபத்துல பல திரையரங்குகள்ல கருடா போஸ்டர் திரையரங்குகள்ல வெளியிட்டு மாசா கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருது. வெற்றிமாறன் படத்தின் டைட்டில்களும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு கதைக்கு ஏற்றவாறு டைட்டிலை தேர்ந்தெடுத்து வைப்பார். தளபதி விஜய் படங்களின் டைட்டிலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருந்துட்டு வரும். இதனால வெற்றிமாறன் விஜய் இணையும் படத்தின் டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.